வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இந்த நன்னாளிலே பிரயாகராஜில் உள்ள தசாஸ்வமேத గిరివలத்தில் உள்ள శ్రీనివాస స్వామికి శ్రీదేవి భూదేవియుடன் స్నపన ఈ నెల 13వ తేదీ నుంచి నిర్వహించబడుతున్నాయి. ఈ కైంకర్యాల్లో భాగంగా లోకక్షేమార్థం స్వామివారికి అన్నిత్యం అక్కడ కైంకర్యాలు నిర్వహిస్తూ ఉన్నారు. అట్లాగే ఈరోజు 4వ రోజు శ్రీదేవి భూదేవి సమేతంగా ఉత్సవమూర్తులు వారు వేంచేశారు శ్రీనివాస స్వామి వారు. అట్లాగే చక్రతాళ వారు కూడా ఈ యొక్క ఘాట్కు వేంచేశారు. దశాశ్వమేధ ఘాట్లో ఈరోజు స్వామివారికి స్నపన తిరుమంజనం, చక్రతాళ వారికి చక్రస్నాన మహోత్సవాన్ని లోకక్షేమార్థం వైభవ భక్తులందరూ ఈ యొక్క పవిత్రమైన స్నపన తిరుమంజనాన్ని వీక్షించి స్వామివారి కృపకు పాత్రలు అవుతారని భావిస్తూ ఓం నమో వెంకటేశాయ. வளமாய் சுற்றும் உலகினிலே வந்த இன்பத் துன்பங்கள் நலமாய் மாற்றி அருள் புரிவாய், நம்பி உன்னை சரணமடைந்தோம். பலரும் போற்றும் பெருமாளே, பக்தர் குறையை போக்கிடுவாய். உலவும் காற்றில் இருக்கின்றாய், உயிரை நீயே காக்கின்றாய் என்று அந்த பகவானை சேவிப்போம். இதோ மகா கும்பமேளா பிரயாகராஜில் உள்ள தசாஸ்வமேத கிரிவலத்தில் உள்ள ஸ்ரீனிவாச சுவாமிக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்னப்பன திருமஞ்சனம் மற்றும் சக்கர ஸ்நானம் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியை நாம் நேரடியாக இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொள்வோம். ஹரே ஸ்ரீனிவாசா. பக்தர்களே, ஸ்னப்பன திருமஞ்சனம் இதோ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நம் திருமலையை புஷ்ப மண்டபம் என்று சொல்லுவோம். அப்படி நம்முடைய சம்பிரதாயத்திலே 3 மண்டபங்கள் சொல்லப்பட்டது. திருமலையை புஷ்ப மண்டபம் என்றும், ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் என்றும், வரதராஜ பெருமாளை தியாக மண்டபம் என்றும் சொல்லுவார்கள். அப்படி புஷ்ப நாயகன் புஷ்ப பிரியன் அந்த மலையில் சுவாமி அல்லவா. அந்த புஷ்ப பிரியனான அந்த மலையப்ப சுவாமிக்கு நடத்தக்கூடிய ஸ்னப்பன திருமஞ்சனத்தை ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த மலையப்ப சுவாமிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விசேஷமான ஸ்னப்பன திருமஞ்சனத்தை இதை சேவிக்கும் பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். எம்பெருமான் 5 நிலைகளிலே இருக்கிறான். பரத்வம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமி என்று சொல்லக்கூடிய 5 நிலையிலே பகவான் இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலேயும் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்றும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கும்படியாக இருக்க எம்பெருமானுக்கோ திருமலையப்பன் சுவாமிக்கோ இந்த ஸ்னப்பன திருமஞ்சன வைபவம் என்பது மிகவும் விசேஷமாக நடைபெறக்கூடியது. வேத விருப்பர்கள் எல்லாம் பட்டர்கள் புடைசூழ அங்கே எம்பெருமானுக்கு உகர்ந்தான வேத மந்திரங்களை அவருடைய செவிகளுக்கு மட்டுமே கேட்கும்படியாக இருக்கிறதாம். பக்தர்களே, இதோ ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த கைங்கரியத்தை சேவிக்க இருக்கிறோம். இதோ கங்கா, யமுனா, சரஸ்வதி என்ற அந்த திரிவேணி சங்கமத்தை நாம் இப்பொழுது இந்த திரையின் வழியே தரிசித்து பல புண்ணியத்தையும் பெறுவோம். பக்தர்கள் அனைவரும் கூட அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்காகவே இதோ அந்த மகா க்ஷேத்திரத்தில் மகா தீர்த்தத்தில் நீராடி அவர்களுடைய பாவங்களை போக்குகிறார்கள். நாமும் கூட கங்காயை நமஹா, யமுனாயை நமஹா, சரஸ்வதியை நமஹா என்று அந்த நாமங்களை உச்சரித்து கொண்டு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பகவானுடைய நாமங்களை உச்சரித்து நாமும் கூட அந்த பகவானுடைய அருளை பெறுவோம். பூமண்டலத்தில் பக்தி மார்க்கங்கள் மங்கத் தொடங்கின. பாப்ப காரியங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன அல்லவா. வேதாகம விதிப்படி நடக்க வேண்டிய நித்திய கர்மங்கள் மங்கி மறையத் தொடங்கின. தர்ம சிந்தனைகள் தலை சாய்ந்தன. நீதி நெறிகள் நிலை குலைந்தன. இவ்வாறு கலியுகத்தில் உலகம் அழிந்து கொண்டு வருவதை கண்டு கஷ்யப்பர், பிருகும் போன்ற பிரம்ம ஞானியர் மனம் தடுமாறினாராம். பூ உலகின் இந்நிலை கண்டு ஆனந்தவசியர் அமைதி இழந்தனர். பிரம்ம புத்திரரான நாரத மாமுனிவர் மனம் மிக வருந்தி
வேண்டினாராம். உலகில் வேத புராணங்களுக்கு ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறதே என்று அஞ்சினாராம். இதற்கு தக்க பரிகாரம் தேடும் பொருட்டு நாரதர் சத்தியலோகத்திற்கு சென்றாராம். தந்தையரான பிரம்மவே தேவனை கண்டாராம். தான் புனிந்தாராம். கலியுக விருந்தாத்தை விளக்கினாராம். பிதாவே, ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணா அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் எழுந்தருளியதோடு துவாபர யுகம் முடித்து பூமண்டலத்தை கலியுகம் தொடங்கிவிட்டது. கொடிய கலியால் பூ உலகில் பாப்ப காரியங்கள் மேலோங்கின்றன. பக்தி குன்றி விட்டது. இந்த நிலையில் நாராயணன் கலியுகத்திலும் திரு அவதாரம் செய்து மக்களை பரிபாலித்தாலன்றி சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் காண முடியாது. ஆதலால் இந்த இக்கட்டான இத்தருணத்தில் தேவரீர் தயவு கூர்ந்து பகவான் பூலோகத்திற்கு எழுந்தருள்வதற்காக தக்க உபாயத்தை பகிர்ந்தால் வேண்டும் என்று கூறினாராம். பக்தர்களே, இதோ இப்போது அர்ச்சகர் சுவாமி கலச பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த கைங்கரியத்தை இதோ நாம் இந்த திரையின் வழி, அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய ஸ்னப்பன திருமஞ்சனத்தை சேவிக்க உள்ளோம். இதோ பிரயாகராஜிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம் மகா கும்பமேளா. நாரதர் நவின்றது கேட்டு நான்முகன், நாரதா, நீ தான் கலகப்பிரியனாயிற்றே, உனக்கு தெரியாத உபாயமா நான் உரைக்கப் போகிறேன். இருப்பினும் உனக்கு ஒரு மார்க்கம் கூறுகிறேன் கேள் என்றாராம். கங்கை நதி தீரத்தில் பிருகு, கஷ்யப்பர் போன்ற முனிவர்கள் லோக க்ஷேமத்தின் பொருட்டு வேள்விகள் நடத்தி வருகின்றனர். நீ அங்கு சென்றால் இதற்கு தக்கதோர் மார்க்கம் நிச்சயம் பிறக்கும் என்று விடை அளித்தாராம். நாரதரும் மனம் மகிழ்ந்து தந்தையின் மலரடி போற்றினார். விடையும் பெற்றார். அனந்தனின் ஆனந்த திருநாமத்தை மகர யாழில் 12 இசைத்தவாறு கங்கை நதி தீரம் நோக்கி புறப்பட்டார் நாரதர். கங்கை நதி தீரத்தில் பிருகு, அத்திரி, கஷ்யப்பர், வசிஷ்டர், அகஸ்தியர் போன்ற கோடிக்கணக்கான முனி புங்கவர்கள் ஒன்று கூடி அரிய வேள்விகள் பல நடத்தி கொண்டிருந்தனராம். நாரதர் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்ட முனிவர்கள் பெரும் மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து செய்யும்படி உபசரித்தனராம். முனிவர்கள் அது அன்பிற்கும் பக்திக்கும் கட்டுப்பட்ட நாரதர் அவர்களை பார்த்து கூறுகிறார், முனி சிரேஷ்டர்களே, மங்களானி பவந்து, சர்வம் புருஷோத்தமார்ப்பணமஸ்து என்று. உங்கள் வேள்விகள் சிறக்கட்டும், உலகில் தர்மம் தலை தோங்கட்டும், ஸ்ரீமன் நாராயணின் திருநாமம் எத்திசையும் ஒலிக்கட்டும், எங்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினாராம். முனி புங்கவர்கள் அகமும் முகமும் மலர்ந்தனர். பிரம்ம புத்திரரை போற்றினர். அவர்கள் ஆனந்தம் அக்கணமே அடங்கியது. அதற்கு காரணம் நாரதரின் வார்த்தைகளே. நாரதர் ஏதோ சிந்திப்பவர் போல, ஆனால் என்றோ எதற்கோ ஒரு பிடிக்கை ஆரம்பித்து மேலே பேசாமல் முற்றுப்புள்ளி வைத்தாராம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. இதோ கலச பூஜை, சேன நாயக்கரான விஸ்வக்சேனனின் ஆராதனை, சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனுடைய ஸ்னப்பன திருமஞ்சனத்தை தான் நாம் இப்பொழுது இந்த திரையின் வழியே தரிசித்துக் கொண்டுள்ளோம். முனிவர்கள் மனம் குழம்பினர். ஏதும் புரியாதபடி திகைத்தனர். சுவாமி, தங்களது அமுத மொழி எங்களுக்கு ஆத்ம சாந்தியை கொடுக்கிறது. இருப்பினும் ஆனால் என்று எதையோ சொல்ல நினைத்து சொல்லாமல் நிறுத்திவிட்டதுதான் எங்களுக்கு மிகுந்த சஞ்சலத்தையும் தருகிறது. எதையோ உங்களிடம் சொல்ல நினைத்தேன். பிறகு நானே எனக்குள் இதை போய் நாம் ஏன் கேட்பேன், வீணாக கலகத்தை உருவாக்குவேனா என்று எண்ணியவாறு நிறுத்திவிட்டேன் என்றாராம். உங்கள் கலகம் நன்மையில் முடியும் என்பதல்லவா சத்திய வாக்கு என்றாராம். நாரதர் நழுபுவர் போல் பாசாங்கு செய்தார். கஷ்யப்பரும் மற்ற முனிவர்களும் நாரதரை விடுவதாக இல்லை. சொல்ல நினைத்ததை சொல்லும்படி கேட்டாராம். கலகக்காரரும் களிப்பு மிக கொண்டார். மகர யாழில் கானம் இசைத்தார். நாரணனை சேவித்தார். நினைத்ததை நவின்றார். நாரதர் முகம் மலர, நீங்கள் நடத்தி வரும் இந்த வேள்வியில் அவிர்பாகத்தை ருத்ரருக்கு அழிக்கப் போகிறீர்களா, அல்லது எமது தந்தைக்கு அழிக்கப் போகிறீர்களா? இல்லை, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அழிக்கப் போகிறீர்களா? யக்ஞ புருஷனாக விலகப் போகும் மூர்த்தி இன்னார் என்பதை நிர்ணயித்து விட்டீர்களா என்று
ஒரு ஐயப்பட்டை எழுதினாராம். நாரத முனிவரின் வேள்வி நரைமுடி முனிவர்களுக்கு புரியாத புதிரானது. அவர்கள் உள்ளத்தில் சந்தேக தீஹோம குண்டத்து அனல் போல எரிந்தது. முனிவர்கள் மௌனம் சாத்தினர், ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். இந்த முக்கியமான விஷயத்தை நிர்ணயிக்காமல் எப்படி இந்த யாகத்தை துவங்கினோம் என்று மனம் குழும்பினர். முனிவர்களின் தர்ம சங்கடமான நிலையை புரிந்து கொண்ட நாரதர், இதற்கு தக்கதொரு மார்க்கத்தையும் நானே கூறுகிறேன் என்றாராம். நாரதர் நாராயணனை மனதிலே தியானித்தவாறு தமது கலசத்தை தொடங்கினாராம். தவச்செல்வ மகளே, இந்த மும்மூர்த்திகளுள் மோட்சத்தை அளிக்கவல்ல சத்வகுண சம்பனரும் சகல பூதங்களுக்கும் ஆதாரணமானவரும் இன்னோரென்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். பிறகு அம்மூர்த்திக்கு அவிர்பாகத்தை சமர்ப்பித்து யாகத்தை பூர்த்தி செய்யுங்கள். பூமண்டலத்திற்கு கலியால் வரும் கேடுகளை அகற்றி சுபிக்ஷத்தையும் தர்மத்தையும் நிரந்தரமாக தக்கச் செய்யுங்கள் என்றாராம். நாரதரின் இந்த அரிய யோசனையை முனிவர்கள் அனைவரும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டனர். பிறகு நாரதரும் தமது கலகத்தால் கலியுகத்திற்கு வழி பிறந்ததே என்று எண்ணி மனம் மகிழ்ந்தனர். நாராயணா என்று முகம் மலர தாமோதரனை தோத்திரம் செய்து அகம் குளிர முனிவர்களிடம் விடை பெற்று புறப்பட்டனர். முனிவர்கள் நாரதரின் அரிய யோசனையை செயல்படுத்துவதில் மும்முரமாக ஈடுபட்டனர். அவர்களுக்கு மீண்டும் ஒரு குழப்பம். என்ன தெரியுமா? மும்மூர்த்திகளுள் எம்மூர்த்திக்கு முக்தி அளிக்க சக்தி உண்டு என்பதை பரீட்சித்து பார்க்கக்கூடிய காரியம் அத்தனை எளிதல்ல என்பதை எண்ணி பார்த்த முனிவர்கள் ஒன்றும் தோன்றாமல் மனம் குளிம்பினர். நெடுநேரம் சிந்தனையில் ஆழ்ந்தனர். அவர்களால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. முடிவில் அவர்கள் ஏக மனதாக மும்மூர்த்திகளையும் தனித்தனியே பரீட்சித்து பார்ப்பது என்ற தீர்மானத்திற்கு வந்தாராம். அதே சமயத்தில் யார் இந்த சோதனை மிக்க செயலை செய்வது என்றும் மனம் குழம்பினர். இறுதியில் மும்மூர்த்திகளையும் சோதிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர் பக்தர்களே, இதோ ஸ்னப்பன திருமஞ்சனத்தை நாம் இப்பொழுது இந்த திரையின் வழியே சேவித்துக் கொண்டுள்ளோம்.
अब आपके स्क्रीन के माध्यम से आप आरती ग्रहण भी कर पा रहे हैं। भगवान भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठत्यशां गुरुं पुरुष एवेदगो सर्वम् यद्भूतं यच्च भव्यम् उतामृतत्वस्येषानः यदन्नेनातिरोहति। अध्ययन संस्था जो तिरुपति में है और तिरुमला तिरुपति जायता विराजो अभिपूरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा देवा यज्ञमतन्वता वसन्तो अस्यासीराज्यम् ग्रीष्म विद्मः शरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिः सप्तसमिधः कृताः देवायज्ञम् तन्वानाः अबध्नन् पुरुषम् पशुम् तैयज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् जातमक्रतः येन देवा अयजन्त साध्यार्षयश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः सम्भृतम् वृषराज्यम् सर्वहुतः ऋचः सामानि जग्निरे छन्दांसि जग्निरे तस्मात् यजुस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ये के च भयादतः गावो हजग्निरे तस्मात् तस्माज्जाता अजावयः यत्पुरुषं यदधो कतिधा व्यकल्पयन् मुखं किमस्य कौ बाहो कावोरोपादा उच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यः कृतः तदस्य यद्वैश्यः अभ्यागो श्रोत्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शीर्ष्माद्यौ समवर्तत तद्भ्याम् भूभिर्दिशश्रोत्रात् तथा लोकागुम् अकल्पयन् वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसस्तु पादे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वाभिवदन यदास्ते दाता पुरस्ताद्यमुदा जहार शत्रः प्रविद्वान् प्रदिशश्च तस्रः तमेवम् विद्वानमृत इह भवति नान्यः पन्थायनाय विद्यते
यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकम् महिमानः सचन्ते यत्र पूर्वे अभ्याः सन्ति देवाः अभ्यः सम्भोधः पृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तताभिः तस्य त्वष्टाविदभद्रोपमेति तत्पुरुषस्य विश्वमादारमग्रे वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसः परस्तात् तमेवम् विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीनाम् पदमिच्छन्ति वेधसः यो देवेभ्यः तपति यो देवानाम् पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो ऋचाय ब्राह्मये ऋचम् ब्राह्मम् जनयन्तः देवा अग्रेतरब्रुवन् यस्त्वैवम् ब्राह्मणो विद्यात् तस्य देवाः सन्वशे श्रीश्च ते लक्ष्मीश्च पत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनो व्यात्तम् इष्टम् मनिषाणाम् अमुम् मनिषाणाम् सर्वम् मनिषाणाम् ॐ सहस्रशीर्षम् देवम् विश्वाक्षम् विश्वशम्भुवम् विश्वम् नारायणम् देवमक्षरम् परमम् पदम् विश्वतत्परमामित्यम् विश्वम् नारायणगोहरिम् विश्वमेवेदम् पुरुषस्तद्विश्वमुपजीवते पतिम् विश्वस्यात्मेश्वरकोशाश्वतकम् शिवमच्युतम् नारायणम् महाज्ञेयम् विश्वात्मानम् परायणम् नारायणपरम् ब्रह्मतत्त्वम् नारायणः परः नारायणपरो ज्योतिरात्मा नारायणः परः यच्च किञ्चित् जगत् सर्वम् दृश्यते श्रूयते वा अन्तर्बहिश्च तत्सर्वम् व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययम् भद्रेन्द्रम् विश्वशम्भुवम् पद्मकोशप्रतीकाशरम् हृदयम् चाप्यधोमुखम् अभोढिश्चाविदस्यान्तोऽभ्यामुपरितिष्ठति हृदयम् तद्विजानीयात् विश्वस्यायतनम् महज सन्ततकोशिलाभिस्तुलम् भक्त्याकोशसन्निभम् तस्यान्तेषु विरगम् सूक्ष्मम् तस्मिन् सर्वम् प्रतिष्ठितम् तस्य मध्ये महाग्निर्विश्वाच्चर्विश्वतो मुखः सोऽग्रभुक्तिफलम् तिष्ठन्नाहारवजरः कविः सल्लापयति स्वम् देहमापादलमस्तकम् तस्य मध्ये वह्निशिखा अलीयोऽभ्याप्यवस्थितः नीलतो यदमध्यस्ताद्युल्लेखे वभास्वरा नीवारशोकरक्तन्वीपीताभास्यात्तनोपमा तस्याः शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः
स ब्रह्मा स शिवस्येन्द्रः सोऽक्षरः परमस्मरात् ऋतमो सत्यम् परम् ब्रह्म पुरुषम् कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेदम् विरूपाक्षम् विश्वरूपाय वै नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् विष्णोर्नुकम् वीर्याणि प्रवोचय्यः पार्थिवानि विभवेरजागोऽसियो अस्करायजुत्तरगन्धहस्तम् विचक्रभारस्त्रेतोरुभायो विष्णोरराटमधि विष्णो पृष्ठमधि विष्णोष्ण्यप्रेस्तो विष्णोस्योरधि विष्णो ध्रुवमधि वैष्णवमधि विष्णवे त्वा तदस्य प्रियमभिपाथो अस्याम् नरो यत्र देवयहो मदन्ति उरुक्रमस्य सहितम् भुवित्था विष्णोः पदे परमे मद्भवुत्सः प्रदद्विष्णुस्तवदे वीर्याय मृगोणभीमः कुलविरिष्टाः यस्योरिषु त्रिषु विक्रमणेषु अधिक्षयन्ति भुवनानि विश्वा परो मात्रया तनुवावृधानाम् न ते महित्वमणुवश्नुवन्ति उभे देवि भारती पृथिव्या विष्णो देवत्वम् परमस्य वित्से विचक्रमे पृथिवीमेष एताम् क्षेत्राय विष्णुर्मनुषेरशस्यम् उवादो अस्य कीरयो विचक्रमे शदर्थसम्महित्वा प्रविष्णुरस्तु तवसस्तवीयान् त्वेषगृह्यस्य स्थविरस्य नाम अतो देवा अवन्तु नो यतो विष्णुर्विचक्रमे पृथिव्याः सप्तधामभिः इदम् विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूहमस्य भागो सुरे त्रीणि पदानि चक्रमे विष्णुर्गोपाराध्यः अथो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यत जगतो व्रतानि तस्पशे इन्द्रस्य यज्ञः सखा तद्विष्णो परमम् पदगो सदा पश्यन्ति सूरजः दिवीव चक्षुरागतम् तद्विप्रायो विभञ्जभोजागृभागम् हस्य विन्दते विष्णोर्यत्परमम् पदम् हिरण्यवर्णाभरणीम् सुवर्णरजतस्रजा चन्द्राभिर्णते लक्ष्मीम् जातवेदो भावः जातवेदो लक्ष्मीमपगामिनीम् यस्याम् हिरण्यम् इन्द्रियम् वामश्वम् पुरुषाणहम् अश्वपूर्वाम् रथवध्याम् अस्तिनाद प्रबोधिनीम् श्रियम् देवी उपह्महे श्रीर्मा देवीर्जुषदाम् कांसोऽस्मिनाम् हिरण्यप्राकाराम् वदन्तीम् वृत्ताम् दर्पयन्तीम् तस्मै शिराम् वर्णवर्णात्तामिह मह्महे श्रियम् चन्द्राम् प्रभाताय ज्वलन्तीम् श्रियल्लोके देवजुष्टामुदाराम्
भक्तिनीतीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मेण शतां त्वां वृणे आदित्यवर्णे तपदधियास्मभिस्तरवृक्षोधबिल्वः तस्य फलादिदपदारदन्तमाजान्तराज्योष्टराज्या लक्ष्मीः उभयदुरान्दयवसभेर्तिष्ठमणिना सह प्रादुर्भूतोऽसि राष्ट्रेऽस्मिन् तेऽद्यवृद्धिं ददातु मे क्षुत्पितासामलक्ष्मीर्नादयाम्याम् अभोदिवसमृद्धिं च सर्वाण्यर्मुदमे गृहात् बन्धद्वारां दुराधर्षां नित्यपुष्टां नरीहिणीम् ईश्वरीं सर्वभूतानां तामिहोपत्पगे श्रियम् मरधस्ताममागोदिं सत्यवधीमहे पशूनां रूपमन्नस्य महिषेश्वयतायतः अर्धमेण प्रजाभूता बलिसम्भववर्धमा श्रियं वासुदेवे गुरे मातरं पद्मभागिनीम् आपसृजन्तु स्निग्धानि चिक्रीतमसमे गृहे निच देवीं मातरं श्रियं वासजने कुले आर्द्रायः करिणी यष्टिं पिङ्गलां बद्धमालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनुपगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो दास्योश्वान् बिन्देयं पुरुषाणः पद्मप्रिये पद्मनिरत्नहस्ते रत्नावरे रत्नदलायदाक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले पद्मादपद्मं महिषं निधत्सा श्रिये श्रियाश्रियम्बयो यदिभ्यो दधाति श्रियम्बसा भवन्ति सत्याधाविधाभिद्रौ श्रियमेधैनश्रियामादधाति संभक्ते सन्धीयते प्रजया पशुभिः य एवं वेद ॐ महादेव्यै च विद्महे विष्णुभक्तिं धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुभक्तिं धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् भूमिर्भूम्नाद्योर्वरिणान्तरिक्षम् अध्ययन संस्था जो तिरुपति में है और यत्ते मन्यपरोक्तस्य पृथिवीमनुदद्धसे आदित्या विश्वे तद्देवावसरश्च समाभरन् वेदिनी देवी वसुन्धरा स्यात् वसुधा देवी वासवी
ब्रह्मवर्चसः पितॄणाम् श्रोत्रम् चक्षुर्मनः देवे हिरण्यगर्भिणे देवे प्रसोदरी सदने सत्यायने सीता समुद्रवती सावित्री हनो देवी मह्यगी महोधरणी महोदध्यधिष्ठा शृङ्गे शृङ्गे यज्ञे यज्ञे विभीषणी इन्द्रपत्नी व्यापिनी सुरसरिणिहा वायुमती जलशयनी श्रीगन्धाराय सत्यन्धोपरिमेदिनी द्रौपदीभद्रङ्गाय विष्णुपत्नी महीं देवीं माधवीं माधवप्रिया लक्ष्मीं प्रियसखीं देवीं नमाम्यच्युतवल्लभाम् धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् धनुर्धरायै विद्महे सर्वसिद्ध्यै च धीमहि तन्नो धरा प्रचोदयात् शृण्वन्ति श्रोणाममृतस्य गोपाम् पुण्यावस्य पुषसो विवासम् महीं देवीं विष्णुपत्नीमजोर्जा प्रतीचीमेनावो हविषाय जामः क्रेधा विष्णुरुगाय विचक्रमे महीमिदं पृथिवीमन्तरिक्षम् तच्छोणैर्श्वर इत्समाना पुण्यभ्यश्लोकैर्यजमानाय गृह्णति गृणाहि कृतवते सवितराधिपत्यै पयस्वतीरन्तिराशानो अस्तु ध्रुवादिशां विष्णुपत्यघोरास्येषाभा सहसोऽयामनोता बृहस्पतिर्मातरिष्वोपभाजः ध्यान संस्था जो तिरुपति में है और ब्रह्मणे नमस्तेवाय त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवद तद्भक्तारमवद अवधुवाम् अवधुभक्तारम् शान्ति शान्तिः शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्नो इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मवादिशम् ऋतमवादिशम् सत्यमवादिशम् तन्मावीद तद्भक्तारमावीद आवीन्माम् आवीद्भक्तारम् ॐ शान्तिः 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 सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्तिः शान्तिः शान्तिः
नमो वाचेयानुदिताय चानुदिता तस्यै वाचे नमो नमः वाचे नमः वाचस्पतये नमः मन्त्रभ्यो मन्त्रपदेभ्यो मामिषयो मन्त्रकृतामन्त्रहर्षेन् ममलकृतामन्त्रपदेन् वैश्वदेवीन् वाचमद्यासगन्धिवामदस्ताञ्जुष्टान् देवेभ्यः शर्म वेद्यो शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् शर्म चन्द्रश्च सूर्यश्च शर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजमदिष्ये यशो वदिष्ये तपोदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्माहयोपस्तरणमुपसृणमुपस्तरणं मे प्रजापशूनां भूयादुपस्तरणमहं प्रजापशूनां भूया सम्राणापाणौ मृत्योर्मापादं प्राणापाणौ आमाहिष्टं मधुमनिष्ये मधुवनिष्ये मधुवक्ष्यामि मधुमविष्यामि मधुमदीं देवेभ्यो वाचमद्यादौ शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तं देवावन्तु शोभायै पितरोऽनुवदन्तु ॐ शान्तिः 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 तत्संयोरावृणीमहे गावैयज्ञाय गावैयज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ॐ भेषजम् षण्ण अस्तु त्रिपदे षञ्चतुष्पदे ॐ शान्तिः 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 षण्णो मातः भवतां मातरिश्वा षण्णस्तरदु सूर्यः अहनिषं भवन्तः प्रतिधीयताम् शमुषाणां युच्छदुषमादित्यमुदेतु नः शिवाश्रन्दमा भवसुमृढीका सरस्वती मादेव्योमसन्दृशे इडायैवास्तशिलास्तु मध्वास्तु मन्दो भूयास्मारास्तश्चिस्मह्यास्तु स भूया योऽस्मान् जयं विष्णः प्रतिष्ठाहि प्रतिष्ठानन्दो भूयास्ममा प्रतिष्ठाय चिस्मह्य प्रतिष्ठः स भूयात् योऽस्मान् वेष्टियं च भयं विष्णः आवादवाहि भेषजं विवादवाहि यद्रवः त्वगं हि विश्वभेषजो देवानां नूत ईयसे त्वाविमौ आरौ आदासिन्धोरापरापतः दक्षं मे अन्यावादुपराण्यो वातु यद्रवः यदरो वादते गृहे मृतस्य निधिर्हितः ततो नो देहि जीवसे ततो नो देहि भेषजं ततो नो महाभारताद्भेषजं शम्भोर्मयो भूर्नो हृदे प्रणायो शिरारिषद इन्द्रस्य गृहाभिरं वा प्रपद्ये सदुस्राश्वः सह जन्मे अस्ति तेन भूः ध्यान संस्था जो तिरुपति में
मधुरन्दरं बृहदग्नयः पर्वताश्च ययावादः स्वस्त्य स्वस्ति मान्तया स्वस्त्या स्वस्ति मानसानि प्राणापानो मृत्योर्मापादं प्राणापानौ मामाशिष्टं मयि मेधां मयि प्रजां मयि अग्निस्तेजो दधातु मयि मेधां मयि प्रजां मयीन्द्र इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्यो राजो दधातु परिपालनस्माष्टेभ्यः श्रीनाथौभगेभिः तन्नो मित्रारुणमामहन्तामतिश्चिन्ध पृथिवी उदद्योः कयाश्चित्राभुवदोति सदा वृधः सखा कया सतिष्ठया वृथा कस्त्वा सत्यो मदानां मनोहिष्ठो वत्सदन्धरः अध्ययन संस्था जो तिरुपति में है। षण्णदेवीरभिष्टयापो भवन्तु वेदये शय्याभिस्रवन्तु नः ईशानावार्याणां शयन्ते कर्षणीनाम् अपोयाचामिभेषजम् सुमित्राणाभयः सन्तर्मित्रा अस्मै भूया सूर्योऽस्मान् देशेयं च भयं विष्मः अध्ययन संस्था जो तिरुपति में है। योगः शिवतमोधस्तस्य भाजयतेर्हनः उषतीविव मातरः तस्मारङ्गमामभूयस्य क्षयाय जिन्वथा आपूजनयथाचरः पृथिवी शान्ता साग्निना शान्ता सामे शान्ता सुजगुंभमयते अन्तरिक्षं शान्तं तद्वायुना शान्तं तन्मे शान्तगुं सुजगुं समयते यो शान्ता सादित्येन शान्ता सामे शान्ता सुजगुं समयते पृथिवी शान्तिरन्तरिक्षं शान्तिर्द्यो शान्तिर्दिशः शान्तिरवान्तरदिशः शान्तिरग्निः शान्तिर्वायुः शान्तिरादित्यः शान्तिः अध्ययन संस्था जो तिरुपति में शान्त्या सर्वशान्त्या मह्यं विपदे चतुष्पदे च शान्तिं करोमि शान्तिर्मे अस्तु शान्तिः श्रेष्ठधृतिष्ठतपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यं धर्मश्चैतातिष्ठन्तु श्रेष्ठधृतिष्ठतपो मेधा प्रतिष्ठा श्रद्धा सत्यं धर्मश्चैतानि मामासिरो उदायुषा
रसेनो पर्जन्यस्य शुष्मेणोरस्थावुदातुम् अनु अच्छक्षुर्देवहितं पुरस्तात् शुक्रमुच्चरत् अश्येव शरदः शतं वीरेण शरदः शतं नन्दाम शरदः शतं मोदाम शरदः शतं भवाम शरदः शतकं शृणवाम शरदः शतं प्रभवाम शरदः शतमजीतास्याम शरदः शतं ज्योत्थसूर्यं दृशे यमुदरान्महदोर्नमात् विभ्राजमानः सरिरस्य मध्यात् समवृषभोराहिताक्षः सूर्यो विपश्चिन्मनसा पुनातो ब्रह्मणश्चोदन्यते ब्रह्मणाणीस्थो ब्रह्मणासिधारितेजं पृथिवी ब्रह्मणा महीधारितवेदेन महदन्तरिक्षं दिवन्दाधार पृथिवी गोसदेवायदहं वेददहं धारयामि वेदो विस्रसत् मेधामनीषे मा विशदागो समीची भूतस्य भव्यस्य वरुध्यै सर्वमायुरजानि सर्वमायुरजानि आभिर्गेर्भिर्यदतो न ऊनमाप्यायय हरिभो दर्भमाणः यदा स्तोतृभ्यो महिगोत्रारुचासि भूयिष्ठभाजो अधते श्यामा। वेद के प्रचार और प्रसार के लिए हमेशा सोमसन्धानः इत्युक्तशीक्षाध्यायः सह नौ यशः सह नौ ब्रह्म। अध्ययन संस्था जो तिरुपति में है और पंचस्वधिकरणेषु अभिलोकमभिज्योतिषाभिविद्यमभिप्रजमध्यात्मम् रामः सगोहितात्याचक्षते अथाभिलोकम् पृथिवीपूर्वरूपम् गौरोत्तररूपम् आकाशसन्धिः वायुसन्धारम् इत्यभिलोकम् अथाभिज्योतिषम् अग्निः पूर्वरूपम् आदित्य उत्तररूपम् आसन्धिः वैद्युरसन्धानम् इत्यभिज्योतिषम् अथाभिविद्यम् आचार्यः पूर्वरूपम् अन्तेवास्युत्तररूपम् विद्यासन्धिः प्रवचनगोसन्धानम् इत्यभिविद्यम् अथाभिप्रजम् माता पूर्वरूपम् पितोत्तररूपम् प्रजासन्धिः प्रजननगोसन्धानम् इत्यभिप्रजम् अथाध्यात्मम् अधराहणः पूर्वरूपम् उत्तराहणरुत्तररूपम् वाक्सन्धिः जिह्वासन्धानम् इत्यध्यात्मम् इति महासगुंहिताः य एवमेताः सगुंहिता व्याख्याता वेद सन्धीयते प्रजया ब्रह्मवर्चसेनान्ना येन
सुवर्गेण लोकेन यश्छन्दसामृषभोरिश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासम् शरीरं मे विदर्शनम् जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम् भूरि विश्वम् ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः सुदं मे गोपाय आवहन्ति विदन्दाना कुर्वाणा चेदनात्मनः स्वासादौ शिवमगावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमाः लोमशाम् पशुभिः सह स्वाहा आवायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशो जनेशानि स्वाहा श्रेयामिमस्य सोषाणि स्वाहा तन्वाभगः प्रविशानि स्वाहा समाभगः प्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे विभराहन्त्वगिमृजे स्वाहा यथा बह्प्लवतायन्ति यथा मासाहर्जरम् एवं माम् ब्रह्मचारिणः बाधरायन्तु सर्वतः स्वाहा प्रतिवेशोऽधि प्रमादाहि प्रमाभद्य स्वाहा திங்கள் ஒளியாய் இருக்கின்றாய் திரும்பும் திசையில் உன் முகமே தங்க கோபுர அழகினையே கண்ட கண்கள் புண்ணியமே எங்கள் பெருமாள் இவரென்றோ இனிய நாமம் பாடுவோம் பொங்கும் இன்பம் நம் வாழ்வில் புதிய வளர்ச்சி மலர்ந்திடுமே. பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த பகவான் இதோ பிரயாக்ராஜ் என்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் தசாஸ்வமேதா என்கிற அந்த கிரிவலத்திலே இப்பொழுது அந்த பகவானுக்கும் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கும் ஸ்னப்பன திருமஞ்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஸ்னப்பன திருமஞ்சனம் என்பது வைணக் சமய கோயில்களில், அதுவும் சிறப்பு நாட்களின் மூலவரான திருமாலின் திருமேனிக்கு திருநீராட்டு செய்வதை தான் திருமஞ்சனம் சொல்லுகிறார்கள். திருமஞ்சனம் என்னும் சொல்லிற்கு மூலவரான திருமேனிக்கு நறுமண எண்ணெயை பூசுவதாம். மெய் அஞ்சனம் என்றால் உடம்புக்கு எண்ணெய் பூசுவதாகும். திருமெய் அஞ்சனம் என்றால் திருமாலின் திருமேனிக்கு, திருமெய் அஞ்சனம் என்றால் திருமாலின் திருமேனிக்கு மெய் எஞ்சை பூசுவதாகும். அப்படிப்பட்ட அந்த ஸ்னப்பன திருமஞ்சனம் என்பது அஷ்டோத்திர சதகலச ஸ்னப்பன திருப்பஞ்சனம் என்றும் சொல்லுவார்கள். பக்தர்களே, இதோ எம்பெருமானுக்கு 16 வகை உபச்சாரங்கள் நடந்தது. முதலிலே பெருமானை ஆவாகனம் செய்து, எம்பெருமானோ வைகுண்ட வாசனே, நாங்கள் உங்களுக்கு திருமஞ்சனம் செய்ய இருக்கிறோம், அந்த திருமஞ்சனத்திற்கு எழுந்து அருள வேண்டும் என்று பெருமாளை ஆவாகனம் செய்து அந்த எம்பெருமானுக்கு சரியான பீட்டத்தை கொடுக்க அங்கே நாக பரியத்தின் மீது பகவான் அமர்ந்து இருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்தராய் மலையப்ப சுவாமி. முதலில் எம்பெருமானை முதலான ஸ்லோகத்தை சொல்லி பகவத் ஸ்வரூபத்தை சிந்தனை செய்யப்படும். அடுத்தது பகவானை ஆவாகனம் பண்ணுகிறார்கள். அடுத்தது ஆச்சமனம், பாத்தியம். அந்த பாத்தியம் என்றால் அந்த பகவானுடைய பாதத்தை பிரக்லாஷ் என்றும் பகவானுக்கு சொல்லுவார்கள். அர்க்யம், ஆச்சமனம், இதற்கு பின் ஸ்நானம். இந்த ஸ்நானத்திற்கே அபிஷேகம், அதாவது ஸ்னப்பன திருமஞ்சனம் என்று பெயராம். எம்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து, நான் உங்களுக்கு திருமஞ்சனம் செய்ய இருக்கிறேன் என்று
திருமஞ்சனம் செய்யக்கூடிய அந்த சுவாமி பிரார்த்தனை செய்து அந்த பகவானுடைய திருமஞ்சனத்தை நடைபெற்றாராம். இப்படி அந்த திருமஞ்சனத்தில் பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், மஞ்சள் கொண்டு அந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் நீராட்டு செய்து அடுத்ததாக பெருமாளுக்கு புது வஸ்திரம் சாற்றி யக்னோபவித்தம் மற்றும் ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து பின்பு கந்தம், புஷ்பம், தீபம், தூபம் எல்லாம் சமர்ப்பித்து அதித்தியாக வந்து அந்த திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொண்டு எம்பெருமானுக்கு கற்பூர தாம்பூலம் சமர்ப்பித்து அந்த பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய 16 வகையான ஷோடச உபச்சாரங்களை சேர்ந்ததே நாம் இப்பொழுது இந்த திரையின் வழியே தரிசித்தோம். பின்பு இதோ அந்த எம்பெருமானுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் மற்றும் அந்த சக்கர தாழ்வார்க்கும் துளசி மாலையை அணிவித்து அர்ச்சக்கர் சுவாமி இப்பொழுது அந்த கைங்கரியத்தை செய்தார். இதோ அப்படிப்பட்ட அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் எம்பெருமானுக்கும் மற்றும் அவரது உபய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் ஸ்னப்பன திருமஞ்சன கைங்கரியத்தை தான் நாம் இப்பொழுது சேவித்தோம். பக்தர்களே, இதோ கற்பூர மங்கள நீராரத்தியை சமர்ப்பித்தார் அர்ச்சக்கர் சுவாமி. பின்பு நட்சத்திர ஹார்த்தியை சமர்ப்பிக்க போகிறார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா மறைமூர்த்தி கண்ணா என்றும் அந்த பகவானுக்கு நாம் என்னென்ன கைங்கரியம் செய்தோம் என்ற அனைத்து கைங்கரியமே செய்ய வேண்டும். அப்படி செய்தோமானால் அந்த பகவான் நமக்கு நிச்சயம் அருள் புரிவார் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு இதோ அர்ச்சக்கர் சுவாமி முதலில் பகவானுக்கும் பின்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் மற்றும் அந்த சக்கர தாழ்வாருக்கும் நட்சத்திர ஹாரத்தியை சமர்ப்பித்தார். பின்பு இதோ கும்ப ஹாரத்தியை சமர்ப்பிக்க போகிறார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதியே நிதியார்த்திடாம் என்று அந்த கும்பஹார்த்தியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. இதோ அந்த கோபுரத்தை கூட தரிசித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ மகா கும்பமேளா உற்சவத்தில் பிரயாகராஜில் தசா அஸ்வமேத அந்த கிரிவலத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. சப்தகிரி வாசனே ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். உத்திஷ்டோதிஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்த திரைலோக்கிய மங்களம் குரு என்று அந்த பகவானை சேவிப்போம். ஸ்ரீனிவாசனின் திருவிளையாடலை என்னவென்று சொல்லலாம் அல்லவா? அப்படி வக்குல மாளிகையை ஆகாஷராஜன் மாளிகைக்கு வழி அனுப்பிவிட்டு சேஷாச்சலத்தில் தனித்திருந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லையாம். விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வக்குல மாளிகை வெற்றியோடு முடித்து விடுவாளோ மாட்டாளோ என்ற எண்ணம் நாராயணனுக்கு ஏற்பட்டது. போன காரியம் ஜெயமாகவில்லை என்றால் தமது ஆசை நிராசையாகி விடுமோ என்று கலங்கினாராம். ஆனால் தம் முன்கூட்டியே ஆகாஷராஜன் மாளிகைக்கு சென்று அவர்கள் மனதில் நமக்கு பத்மாவதியை மனமுடித்து தருவதற்கான திடமான எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சிந்தையில் கொண்டாராம். பக்தர்களே, இதோ இப்பொழுது நாம் செவித்துக் கொண்டிருப்பது ஸ்னப்பன திருமஞ்சன கைங்கரியம். இதை அர்ச்சக்கர் சுவாமி இப்பொழுது மங்களகரமாய் முடிக்கவில்லை. இதை தொடர்ந்து तस्माद् विराजजायत विराजो अधिपूर्णः स जातो अद्ययुज्यत पश्चात् भूनिरथो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञपदन्वत वसन्तो अस्यासीदाज्यम् ग्रीष्मविद्मः शरद्भिः सप्तास्यासन् परिधयः त्रिसप्त समिधः कृताः देवायज्ञम् दन्वाणाः अबद्धम् पुरुषम् पशुम् तैयज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् यादमग्रतः तेन देवायजन्ता साभ्यार्षयश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः
सम्भृतं वृषराज्यम् पशुदस्तागश्चक्रे वायव्यान् आरण्याम् ग्राम्याश्च ये अस्माभ्यव्यात् सर्वहुतः ऋजः सामान्यज्ञे छन्दागो यज्ञे तस्मात् यजोस्तस्मादजायता तस्मादश्वा अजायन्ताम् एतेजो भजारतः गावो भजन्ते तस्मात् जाता जावयः यत्पुरुषं यदधुः कतिधां व्यकल्पयन् मुखं दिवस्य कौ बाहु कावोरुपादामुच्येते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहुराजन्यः कृतः ऊरु तदस्य यद्वैश्यः पद्भ्यागो शूद्रो अध्ययन संस्था जो तिरुपति में है और नाभ्यासीदन्तरिक्षम् अध्ययन संस्था जो तिरुपति में श्रोत्राय तथा अनन्तराय सर्वस्तोमोदिरात्र उत्तममहद्भवति सर्वस्याप्यै सर्व अध्ययन संस्था जो तिरुपति में है और
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மற்றமோ தெய்வமுண்டு மதியிலா மானிடங்கள் உற்றபோது அன்றி நீங்கள் அச்சமே ஒன்றறிய அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றிலை மேய்த்த எந்தை. ஆழ்வார் இந்த பாசுரத்தில் கற்றிலை மேய்த்த எந்தை என்று ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். மாடு கன்றுகளை ஆயர்பாடியில் மேய்த்து வந்தவன் தானே கண்ணபிரான். அவனுடைய திருவடிகளை தொழுவதை விட்டு மற்ற தெய்வங்களை நாடி செல்வது மதி இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்கிறார்கள். அந்த துவாபர யுக கண்ணனே இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடவன் அன்று ஆழ்வார் கண்ணனின் திருவடிகளை பணியுமாறு அழைத்தாராம். இங்கே வெங்கடவன் தானே தனது திருவடிகளை காட்டி நன்மையெல்லாம் அவரிடமே வடையுமாறு அழைக்கிறான் என்றாராம். பக்தர்களே, அந்த எம்பெருமானுக்கு இன்று சக்கர ஸ்நானம் என்ற தீர்த்தவாரி நடந்து கொண்டு உள்ளது. அதை நாம் இருந்த இடத்தில் இருந்தே தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பால், தயிர், தேன், இளநீர் என்ற சீத்தள பொருள்களோடு மஞ்சள், சந்தனம் என்கிற வாசன திரவியங்களோடு சேர்த்து திருமஞ்சனம் செய்யப்படுவதுதான் ஸ்னப்பன திருமஞ்சனம். இதன் முடிவில் வடிவாய் ஜோதி வளர்த்துறையும் சுடரழியும் பல்லாண்டே என்று பெரியோர்கள் வாழ்த்துகிறார்கள். அப்படி அந்த எம்பெருமானுக்கோடு துணையோடு இருக்கும் சக்கர தாழ்வார்க்கும் திருமஞ்சனம் செய்வித்து தூப தீப கற்பூர ஹாரத்தை காட்டி நீராட்டுவதே ஸ்னப்பன திருமஞ்சனம். அப்படி இதோ அடுத்த நிகழ்வாக நாம் சேவிக்க இருப்பது சக்கர ஸ்நானம். இதோ ஆச்சாரிய ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருவாழி ஆழ்வாரின் போற்றி அருளிய ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம், அந்த கவி நயனமும் காவிய நயனமும் இணைந்து கேட்பவர் செவிக்கு இன்பம் அளிப்பதாய் அமைந்துள்ளதாம். ஜெய 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 ஸ்ரீ சுதர்சனா என்று கோஷத்துடன் விழிவிற்றவள் அமர்ந்திருக்கிறார் ஆச்சாரியார். அந்த சுதர்சன ஆழ்வாரின் பெருமையை என்னவென்று சொல்லுவது? ஒரு சமயம் காஞ்சிபுரத்திற்கு அருகே திருப்பக்குழியில் விஷம் ஜுரம் வந்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாராம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தையும் இத்துடன் இந்த ஷோடச ஆயுஜ ஸ்தோத்திரத்தையும் இயற்றிய சக்கரத்தாழ்வாரின் அனுகிரகத்தால் ध्यान संस्था जो तिरुपति आनुकूल्यं भूयात् भवन्तो महान्तेन गृह्णन्ते वाचा धार्मिको विधीये भवते
దేశోస్తు సర్వే జనా సుఖినో భవంతు సమస్త సన్మంగళాని సంతు స్వస్తి ప్రజాభ్య పరిపాలయంతాం న్యాయేన మార్గేణ మహిం మహిషా గో బ్రాహ్మణేభ్య శుభమస్తు నిత్యం లోకా సమస్త సుఖినో భవంతు. మేడం హరి చక్రమా చక్రమా హరి చక్రమా వక్రమైన ధనుజుల వక్కలించవో చక్రమా హరి చక్రమా చక్రమా హరి చక్రమా వక్రమైన ధనుజుల వక్కలించవో చక్రమా హరి చక్రమా చక్రమా హరి చక్రమా చుట్టి చుట్టి పాతాళము చొచ్చి చుట్టి చుట్టి పాతాళము చొచ్చి హిరణ్యాక్షుని చట్టలు చీరిన ఓ చక్రమా చుట్టి చుట్టి పాతాళము చొచ్చి హిరణ్యాక్షుని చట్టలు చీరిన ఓ చక్రమా. वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ